ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியாக அதே சமயம் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். கூடவே வெங்காயத்துக்கான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் துருவின கேரட் நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஃபன் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெறும் வெங்காயம் மட்டும் இல்லாமல் கூட இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸை நல்லா மெலிசாக துருவிட்டு சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க. கூடவே வதக்கி வச்ச வெங்காயம், கேரட் இதை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துருந்தோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் அந்த கேரட்டில் இருக்கிற சூட்லேயே இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணி மாதிரி நம்ம பிசையக்கூடாதுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஓரளவு டைட்டாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அதனால் தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சுக்கலாங்க. சைட் டிஷ்ஷே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் ஒரு கெட்டியான பாலித்தீன் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு உருண்டையாக செஞ்சுட்டு நீங்கள் இது மேலே வச்சு நல்லா லேசாக தட்டி விட்டுருங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கலாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தோசைக்கல்லையே ஒரு சிலர் தட்டுவாங்க. அப்படி தட்டும்போது தோசைக்கல்லை சூடாக இருக்கும்போது நம்ம தட்டினோன்னா நம்மளால் அந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு இலையில் நம்ம மெலிசாக தட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக தோசைக்கல்லை எடுத்து போட்டுட்டோன்னா நமக்கு குயிக்காக வேலையும் முடிஞ்சிடும், கைக்கு சூடும் படாதுங்க. நான் இந்த டைம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் அப்படியே தோசைக்கல்லை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த வாழை இலையோடு சேர்த்து போட்டுட்டு நம்ம வாழை இலையை எடுத்துடலாங்க. இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் நான் விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக 2 சைடு திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே தட்டி போடாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்றவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.